வாங்க லெமன் சாதம் செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிப்போம். சாதம் தனியாக நல்லா வடித்து வச்சுக்குங்க. நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தாளிச்சுப்போம். எல்லோரும் இதில் ஃபஸ்ட்டு லெமனை ஊற்றி கொதிக்க வச்சு தான் இது. நான் கொதிக்கலாம் வைக்க மாட்டேன். பாருங்கள் எப்படின்னு. கடுகு போட்டுக்குங்க. கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அப்படியே போட்டுக்குங்க. சிம்மில் வச்சுப்போம். லைட்டாக கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகட்டும். பருப்பு கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒன்று வேர்க்கடலை போட்டுக்குங்க. என் பொண்ணு கத்துறாங்க. வேர்க்கடலை போட்டோன்னே மிளகா போட்டுக்கேன். நான் ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேன். லைட்டாக அப்படியே கிளறி விட்டுக்குங்க. மிளகா கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம அப்படியே எடுத்து சாதத்தில் கொட்டிக்க வேண்டியதான். லெமன் புழிஞ்சு சாறு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே சாதத்தில் ஊற்றிப்போம். இதில் ஊற்ற தேவையில்ல. கூட லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அங்கே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்படியே நான் சாதத்தில் கொட்டிக்க வேண்டியதான். இந்த மாதிரி கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லெமன், நான் 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு. பார்த்துக்குங்க, லெமன் சாதம் ரெடி. நான் சுட சுட இப்போ ஒன்றும் லைட்டாக ஆறலை. நான் சுட சுட செஞ்சுட்டேன். எனக்கு டைம் ஆகிடுச்சி. நல்லா ஆற வச்சு ஆனால் கிளறுங்க. ஆனால் இது ஆறின உடனே இன்னமும் நல்லா சாதம் உதிரியாக நல்லா வரும். பார்த்திங்களா, லெமன் சாதம் ரெடி. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த அடுப்புலேயே ஊற்றி நல்லா லெமனையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அப்படி செய்ய வேண்டாம். ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லெமன் சாதம் ரெடி. இதுக்கு துவையில் பிரண்டை ஊறுகாய் வச்சுருக்கேன். லஞ்ச் ரெடி.